இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கத்தா. கத்தாங்கிறது சவுதி அரேபியா கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன நாடை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பேச போறோம். FIFA வேர்ல்ட் கப் 2022 அப்புறம் தான் இப்படி ஒரு நாடு இருக்கு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரபலமாகுது. இந்த நாட்டோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 28 லட்சம் பேரில் 3 லட்சம் பேர்கிட்ட தான் வந்து இந்த நாட்டோட கத்தாரிஸ் இருக்காங்க. மீது எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் தான். இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து 2 சீசனுங்க. ஒன்று வந்து வின்டர், இன்னொன்று வந்து சம்மர். வின்டரும் ரொம்ப கொடூரமான வின்டராக இருக்கும். சம்மரும் 50 டிகிரிஸ் வரைக்கும் போய் நமக்கு தாங்க முடியாத வெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட சேஃப் பற்றி சொல்லணுன்னா இது ரொம்ப சேஃபான கண்ட்ரிங்க. உலகத்திலே 2வது இடத்துல இருக்குது. அவ்வளோ ஒரு பாதுகாப்பான நாடு கத்தா. சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களோட தொழில் என்னவாக இருந்திருக்குன்னா முத்து எடுக்கிறது தான் இவங்களோட மெயின் இதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் அவங்க நேச்சுரல் ஆயில் அண்ட் கேஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிவேகமாக இருக்குது. இவங்க பணக்கார நாடுகளில் இவங்களும் ஒன்றா மாறுறாங்க. அதே மாதிரி கத்தாரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெட்ரோ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது வந்து மெட்ரோ தான். கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். வந்து மெட்ரோ வந்து எல்லாமே வந்து ஒரு டனல்குள்ளே தான் போகும். அதே மாதிரி இவங்களோட மெட்ரோ ட்ரெயின் வந்து கின்னஸ் புத்தகத்தில் கூட இடம் பிடிச்சிருக்கு. எப்படின்னா இந்த சுரங்கப்பாதை அமைக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக அதிக மிஷின்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இவங்களோட சாதனையாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அதிசயமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இங்கே காகம், அந்த மாதிரி பறவைங்க, எறும்பு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. பறவை இருக்குதுன்னா நம்ம புறா வந்து பார்க்க முடியும். வேறு எந்த ஒரு இதையும் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒட்டகம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த சூடுக்கு வந்து அதால் சர்வைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனால் நம்ம எறும்பு இந்த மாதிரி பூச்சிங்களெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியாது. மேஜர் இது என்னன்னு பார்க்கணுன்னா கத்தா ஏர்வேஸ் இதுதாங்க. ரொம்ப எப்படி ஆயில் அண்ட் கேஸ் இவங்களோட இதோ, அதுக்கப்புறம் கத்தா ஏர்வேஸ் வேர்ல்ட்லே நம்பர் 1 ஏர்லைன் வந்து இவங்க தான் இது பண்ணுறாங்க. நாட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிற ஊர்லேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்யூம் ஓகே ஆச்சுன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு தடவை வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆகிட்டோன்னா இவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அக்காமடேஷன்லேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து சாப்பாடு செலவு மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இவங்களே நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாகவும் கூட இந்த நாட்டுக்கு வந்து வேலைக்கு வராங்க. கண்டிப்பாக இங்கே வந்து நல்ல பே தான் கொடுக்குறாங்க எல்லா ஒரு வேலைக்கும். அதுவும் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல பே இருக்குது. மாதத்துக்கு மினிமம் கண்டிப்பாக 1,00,000 ரூபா வந்து சம்பளம் கொடுப்பாங்க. இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்ஜினியர்ஸாக இருந்ததுன்னா, அதாவது இந்த ஒரு காசுக்கு வந்து 8,000 ரியால்லேருந்து ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் தைரியமாக இந்த நாட்டுக்கு வந்து வேலைக்கு வரலாம். பொண்ணுங்களுக்கான சேஃப்டியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பொண்ணுங்களுமே கூட நம்ம தைரியமாக வந்து இந்த நாட்டுக்கு வந்து வேலைக்கு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த நாடை பற்றி தெரியணுன்னா நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.